வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வளவன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவருடைய அந்த நாடாளுமன்ற அனுபவங்கள் அதெல்லாம் தொகுத்து பேச்சுகள் எல்லாம் தொகுத்து 4 பகுதியாக வால்யூம் வெளியிடுறாங்க. ராகுல் காந்தி வெளியிட விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்வதுன்னு திட்டம்லாம் வச்சு இன்விடேஷன்லாம் அடிச்சிட்டாங்க. இப்போ சட்டமன்றம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்திச்சுட்டு வெளில நானே அவரை வர வேண்டான்ட்டேன், அவர் வந்தால் ஒரே கூட்ட நெரிசல் ஆயிரும் டெல்லியில், அதனால் பல சிக்கல் வருங்கிறதுனால நீங்கள் வர வேண்டான்ட்ட. சென்னையில் அதனுடைய மொழிபெயர்ப்பை வெளியிடும்போது வாங்கன்னு சொல்லிட்டேன்னு வைகோ சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? டெல்லியிலேயே முதலமைச்சர் போனால் கூட்ட நெரிசல் ஆகும்னு பயப்படுற அளவுக்கு முதலமைச்சருடைய புகழ் போயிருக்கா வைகோ? இல்லை, அப்படி இல்லை. அந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு வைகோ நாடாளுமன்றத்தில் பேசுனது அந்த தொகுப்பு எப்படி இருக்கும்னா, நீங்கள் வெளியிட்டீங்க அப்படின்னா பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி இருக்கும். அப்படி நம்ம வைகோவை சொல்ல, அதாவது ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தன் திடீர்னு உடம்பு சரியில்லை வாந்தி எடுக்கிறான் அப்படின்னா மத்தியானம் சாம்பார் சாதமாக ஏதோ சாப்பிட்ருப்பான், அந்த சாப்பிட்டது பூரா வரும், அது மட்டும்தான் வரும். ஆனால் ஒரு பிச்சைக்காரன் வாந்தி எடுத்தான் அப்படின்னா அவன் பல வீட்டு சாப்பாடு சாப்பிட்ருப்பான். ஒரு சட்டி எடுத்துகிட்டு போனான்னா ஒரு வீட்டில் தயிர் சாதம் கொஞ்சம் போட்டிருப்பாங்க, ஒரு சாதத்தில் பழைய சோறு போட்டிருப்பாங்க, ஒரு வீட்டில் சாம்பார் சாதம் போட்டிருப்பாங்க, ஒரு வீட்டில் மிஞ்சி போன பிரியாணி கொஞ்சோண்டு இருந்திருக்கும் அதை போட்டிருப்பாங்க, அப்புறம் இன்னொரு இதில் பருப்பு கொஞ்சம் ஊற்றி விட்டுருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டேன் வாந்தி எடுத்தேன் எவ்வளோ கேவலமாக இருக்கும். அந்த மாதிரி தான் வைகோவோட தொகுப்பு இருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் வைகோ ஒவ்வொரு வேஷம் போட்டுப்பார். இது மாதிரி கமலோடைய தசாவதாரம் மாதிரி ஒரு இதில் வெள்ளைக்காரன் புஷ் வேஷம் போட்டுப்பார், இன்னொன்றில் பார்த்திங்கன்னா திருமாவளவன் வேஷம் போட்டுப்பார், இன்னொரு இதில் பார்த்திங்க அப்படின்னா மன்மோகன் சிங் வேஷம் லாஸ்ட்டில் போட்டிருப்பாரு. அப்புறம் ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஐயங்கார் வேஷம் போட்டுப்பார், இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வேஷம் போட்டு, இந்த மாதிரி போட்டு சிங்கு வேஷம் போட்டுப்பார். இப்படி ஒரு லூசு வேஷம் போட்டுப்பார், ஒரு பாய் வேஷம் இப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி தான் வைகோவோட தொகுப்பு இருக்கும். நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருவிளையாடல் நேற்று கொஞ்சம் உட்காந்து பார்த்து, இந்த பழைய திருவிளையாடல் சிவாஜி கணேசன் அவர்கள் பின்னி எடுத்துப்பாங்க. கிடையாது, அந்த பழைய திருவிளையாடல் சொல்லுவார், என்னப்பா விறகை காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த நாடு கெட்டு போச்சான்னு. என்ன தாய் செய்கிறது, இது மாதிரி இருக்குது. ஒரு விறகு பற்ற வச்சிங்கனாலே எல்லா வேலையும் கல்யாணத்தை முடிச்சிடலாம், இன்னொரு வேலை பார்த்தோன்னா உங்கள் கருமாதியே முடிச்சிடலான்றாப்புல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டைலாக் வரதில்லை, அப்படி என்னப்பா இந்த விறகுல சிறப்பு இருக்குன்னா, ஒரு விறகு எரிச்சா சந்தன வாசனை, இன்னொரு விறகு எரிச்சா சாம்பிராணி வாசனை, இன்னொரு விறகு எரிச்சா ஜவ்வாது வாசனை, இப்படி ஒரே வாசனையாக இருக்கணும். அப்போ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ வைகோவோட தொகுப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி இருக்கும். ஏன் அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கு மிக கொடூரமான நம்பர் 1 எதிர்ப்பு அவங்க அப்பாவை கொண்ட எல்டிடியை பற்றி பேசினது இருக்கும். காங்கிரஸை வைகோ ஆதரித்து பேசினதும் இருக்கும். அப்புறம் காங்கிரஸை கொடூரமாக தாக்கி அசாம் விவகாரங்களில் டெல்லியில் இந்திரா காந்தி இறந்தப்போ நடந்த கொடூரங்கள் இருக்குது பாருங்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சீக்கிய மக்கள் சொல்லனா துயரதுக்கு ஆளாகி இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த பழிவாங்கும் உணர்வோடு இருக்காங்க. உலகம் பூரா கனடாவில் போய் ஆட்சியை பிடித்து சீக்கியர்கள் கட்டுப்பாட்டில் தான் கனடாவே இருக்குது. மலேசியாவில் பெரிய செல்வாக்கு படைத்தவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி தாய்லாண்டில் பார்த்திங்கன்னா சீக்கியர்களோட பெர்சன்டேஜ் ஜாஸ்தி, டாமினேஷன் ஜாஸ்தி. கம்போடியாவில் குறிப்பிட்ட ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பல கொடூரங்களை அனுப்பிச்சு நாட்டை விட்டே போனவர்கள் தான் அவர்கள் அந்த காலகட்டத்தையும் காங்கிரஸோட அட்டகாசங்களும் வைகோவோட உரையில் இருக்குது. காங்கிரஸை அசாம் விவகாரத்தில் கேவலமாக பேசி, புரியுதா, அதுவும் இருக்குது. மோடியை ஆதரித்து வைகோ வாய்கிலியே பேசிய பேச்சுக்களும் இருக்குது. மோடியை வாய்கிலியை எதிர்த்த வைகோவோட பேச்சு இருக்குது. இதை தான் நான் சொன்ன பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி அப்படின்னு இருக்கும். இதை தொகுத்து எவன் படித்து கேடுகிட்டு போகிறதுக்கு அவன் தொகுப்புகளை ஒருத்தன் படித்தானா மெண்டல் ஆகிடுவான். என்ன நேற்று இப்படி சொல்லியிருக்காரு, இன்றைக்கி இப்படி சொல்லியிருக்காரு, நேற்று புரோட்டா போட்டிருக்காரு, புரோட்டா மாஸ்டர் வந்திருக்காரு, இன்றைக்கி பார்த்தா சைனீஸ் செஃப்ன்றாரு, நூடுல்ஸ் போடுறாரு, அப்புறம் அடுத்த நாள் நூடுல்ஸ் சாப்பிட்டா கேன்சர் வருன்றாரு. நேற்று தான் இவர் தான் நூடுல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா தலையில் தொப்பி வச்சுட்டு பிரியாணிக்கு அண்டா கிண்டிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பூரா ஆந்திரா கெட்டு போன கறியை போட்டு கிண்டுறாங்க, பிரியாணி சாப்பிடாதீங்கன்றாரு. புரியுதா?
அடுத்த நாள் அந்த தொப்பியை தூக்கி போட்டார், வேர்க்குதுன்றனால தூக்கி போட்டேன்னாரு. ஆனால் நான் பாய் கிடையாதுன்னாரு. மாற்றி 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 இருக்கும்போது அவங்களே சொல்லியிருப்பாங்க, ராகுல்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இல்லை சார், பல தலைவர்கள் பலரில் குறைஞ்சது சில தலைவர்களாச்சும் இப்படி காலம்புறா மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு வச்சு தானே போயிருந்துருப்பாங்க. அதில் இல்லை அதாவது அரசியலில் அப்போ எதுக்கு வாய்கிலேயே கத்துறேன்னு கேட்குறேன். கொள்கை எதிரின்னு ஏன் சொல்கிறேன்? மோடி கூட்டிகிட்டு வந்து தமிழ்நாட்டில் கூட்டணியில் வச்சு ஓட்டு கேட்டுட்டு ராஜபக்சே பதவியேற்புக்கு வராருன்னு இவரே தான் வெளியேறேன்னுட்டு போராட்டமும் பண்ணார். போயிட்டு அதே இதை வச்சு இப்படி பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தா ஈழத்தமிழர்களுக்கு எதிராக செயல்படுறது, பிரபாகரன் உயிரோடு இருக்காருன்றது, குழப்பி விடுறது, பிரபாகரன் மக உயிரோடு இருக்கான்றது, அவங்கள குழப்பி விட்டு அவங்கள தெருவில் அவங்க ஏற்கனவே பாவம் எல்லாத்தையும் நாடு விட்டு நாடு போய் ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்காங்க, அவங்களையும் குழப்பி விட்டு இது பண்ணி பிரபாகரன் வந்து அன்றைக்கே தெரிஞ்சு தான் துரத்தி விட்டுருக்காரு. அண்ணே வந்தீங்கன்னா சாப்பிடுங்க போங்க, இந்த இயக்கத்தில் சேர்றேன் யூனிஃபார்ம் போடுறேன், இந்த பில்டப்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அப்பயே இது ஒரு லூஸுன்னு நினச்சி அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த தொகுப்பை வந்து யாருமே வெளியிட வர மாட்டாங்க. மோடி கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க, ஏன்னா மோடியை கழுவி ஊற்றிருக்கு. இந்த பக்கம் ராகுலை கூப்பிட்டா அவங்க அப்பாவை கொண்டவங்கள வாழ்த்தி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் ராகுலை ராஜீவ்காந்தி கிளிகிளின்னு கழிச்சிருக்காரு, இந்திரா காந்தி கிளிகிளின்னு கழிச்சிருக்காரு. ராஜீவ்காந்தி எங்கே ஓடுகிறீர்கள்னு இருக்கு, அதில் இருக்கு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மகன் வந்து நம்ம அப்பாவை பார்த்து எங்கேயா ஓடுறன்னு கேட்ட ஒரு ஆள் புஸ்தகத்தை எழுதி அதே புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ண நம்மளையே கூப்பிட்றாரு. அப்படிங்கும்போது எப்படி வருவாங்கன்றேன். இப்போ இவர் போனால் அங்கே கூட்ட நெரிசல் ஆயிருங்கிறத அவர் சொல்லியிருப்பாரா, இவராக சொன்னதா? இல்லை, விஜய் வந்து கூப்பிட்டு கேட்டிருப்பாரு, என்னங்க அது இதில் நீங்கள் என்னையை கூப்பிட்றீங்க, என்னையை இழுத்து தெருவில் விட்டுருவீங்க போல். அது டெல்லியில் மோடி ராகுல் காந்தியோட ஒரே மேடையில் ஏற்றுனீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு என்னை முடிச்சு விட்றதுக்கா சீக்கிரத்தில்? விஜயகாந்த் அப்படி தான் முடிச்சு விட்டீங்க, திமுக முடிச்சு விட்டீங்க, அடுத்து என்னைய கூட்டணிக்குள்ளே வரல 15 நாள்லேயே முடிச்சு விட்றதுக்கு ஒரு பிளான் போட்டிங்கன்னா எப்படிங்க? அது மனசாட்சி இல்லையா அவங்களுக்குன்னு சொல்லி பார்ப்பேன். இதில் அப்படி இல்லை பிரதர், நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு. ஏன் வந்து அதோட முடிச்சு விட்றக்கா? நீங்கள் வேலையை பாருங்கள், உங்களை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்க, நீங்கள் கால் வச்ச வீடே விளங்காது அப்படின்னு போயிட்டு வாங்க. அதனால் வெளியில் வந்து இவர் வந்தால் கூட்டம் என்ன, இவர் என்ன பெரிய ஹிந்தி சூப்பர் ஸ்டாரா, டெல்லிக்கு போனோடனே அப்படியே கூட்டம் இது பண்ணுறாங்க. அப்போ இவர் வந்து ராகுலை கேவலப்படுத்துகிறாரா? விஜய் வந்தால் டெல்லியில் கூட்டம் வந்துருன்றதுக்காக. அப்போ ராகுல் இன்னும் இழிச்சா வேணா, ராகுல் வந்து 1000 பேர் கூட வரமாட்டான்னு சொல்ல வராரா? என்ன சொல்ல வராது? அப்புறம் ராகுல் எப்படி வருவாப்புல? அப்போ விஜய் வந்தால் கூட்டம் வரும், நான் வந்தால் வராதா? அப்போ நான் அவ்வளோ கேவலமானவனா? ஆனால் ராகுலும் வரமாட்டாப்புல. கடைசியில் வந்து என்னென்னா துறை வைக்கவும் இவர் மட்டும்தான் மேடையில் இருப்பாங்க. என்னென்னா அதில் சிபி ராதாகிருஷ்ணனை கூப்பிடலான்னு இருந்தது, அவர் வரமாட்டார், அவர் கட்டாயம் வரமாட்டார். ராகுல் வராருங்கிறனால அவரை வேண்டான்னு முடிவு பண்ணி கூப்பிட்றதே ட்ராப் பண்ணலான்னாங்க. இப்போ இவர் வரலன்னு அவரை கூப்பிட போனால் நீ இவ்வளோ நெருக்கத்தில் கூப்பிட்டா எப்படின்னுட்டு சொல்லாப்புல. ராகுலையும் கூப்பிடுவீங்க, அவர் வரல, விஜயை கூப்பிட்டீங்க, விஜய் வரலங்கும் போது கடைசி ஆள் இல்லை, நான் சும்மா இருக்கேன்னு வந்து நீ கூப்பிட்றீங்களா அப்படின்னு சிபிஆர் கேட்பார். சிபிஆர் வரமாட்டார், ஏன்னா அந்த பாவத்தில் நம்ம ஏன் விழுவானேன்னு சொல்லி. இதில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வைகோவும் துறை வைகோவும் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ வீட்லேயே அதை பண்ணியிருக்கலாமே. இல்லை, அது தமிழ் பதிவு. தகப்பா ஒரு புக்கு எழுதியிருக்க மகனே, அதை வாங்கிக்க அப்படின்னு கொடுங்க தகப்பான்னு சொல்லி அங்கேயே வீட்லேயே இட்லியை சாப்பிட்டுட்டு வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தாலும் முடிஞ்சது. எதுக்கு இவ்வளோ சுற்றி போய் டெல்லி வரைக்கும் போய் எல்லோரும் வரமாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அப்பாவும் மகனும் கலந்து. தமிழ்நாட்டில் தமிழ் பதிப்பு, டெல்லியில் ஆங்கில பதிப்பு, அது அப்படி பிரித்து. டெல்லியில் எவனுக்கு ஆங்கிலம் தெரியும்? அவன் ஹிந்தி தானே, ஹிந்திலெல்லாம் பதிச்சிருக்கணும். இல்லை லண்டனில் போய் வெளியிட்டிருக்கணும் ஆங்கில பதிப்புனா. அதாவது டெல்லியில் இருக்க ஆங்கில பதிப்பு கேட்பீங்க. குறைஞ்ச என்னென்னா அங்கே போனால் பாஜகவினுடைய கோவத்தை அப்புறம் ராகுல் கூட நிகழ்ச்சியில் ஒன்றா ஏறக்கூடாது. முதல் நாள் ஏறினதுக்கே பாஜக டிஸ்டர்ப் ஆகும்னா 2 முதலமைச்சர் பதவியேற்புக்குமே அவர் போகல. காங்கிரஸ் கேரளாவுக்கும் போகல, டிகே சிவகுமாருக்கும் போகாமல் இருந்தார். இப்போ ஒரே மேடைக்கு ஏன் போகணுன்னு இவர் ஜெர்க்கடிச்சிட்டார் அப்படின்னா இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளே விஜய் அவர்கள் இருக்காரா இல்லையா? இல்லை இந்தியா கூட்டணியில் விஜய் இல்லையா? யார் சொன்னா விஜய் இந்தியா கூட்டணியில் இருக்காரு? அதில் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கானே. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியே கிடையாது. இந்தியா வந்து தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்ற நிலமையில தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்தியா கூட்டணியில் அவர் இல்லை, அவங்க வரேன்றனால சேர்த்து வச்சுருக்காப்புல. நம்ம காவேரி கர்நாடகா விவகாரம் வரும்போது அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் இருக்குது. நீங்கள் அங்கே பிரச்சனை இருக்கும்போது திரும்ப போய் ராகுலோட ஏறினீங்கனாலும் இங்கே எதிர்கட்சிகள் உங்களை போட்டு தோதவன்னு தோப்பாங்க. இல்லை, அதுதான் வைகோவோட மாஸ்டர் பிளான். அதுதான் சிக்கலில் கொண்டு போய் விட்டு 2 பேரையும் சீனை முடிச்சு விட்றது. யாரை? இனிமேல் ஜென்மத்துக்கும் தமிழ்நாட்டு பக்கம் ராகுல் வரக்கூடாதுன்னு ஒரு பக்கம். ராகுல் கட்சிக்காரங்களே ராகுலை கழுவி உங்கள் அப்பாவை கொண்ட ஆள்கிட்ட போய் நீ உட்காந்துருக்கேன்னு சொல்லி அதில் ராகுலுக்கு அடி விழுகும். இங்கேயும் விட மாட்டாங்க.
விஜயை கொண்டு கோர்த்து விட்டா பிஜேபிக்காரன் டென்ஷன் ஆகி விஜய் ஆட்சியை கலைக்கிறதுக்கு அவர் இது கஷ்டப்பட்டு முதலமைச்சர் ஆகிருக்காப்புல ஏதோ பண்ணி ஜனநாயகன் படம்லாம் எடுத்து அவரை மொத்தமாக ஒழிச்சு கட்டுறதுக்கு 3 மாதத்தில் ஒன்றா போய் மொத்தத்துக்கு எல்லா குடும்பம் எல்லாம் தெருவுக்கு வந்துடுவாங்க, இவர் வீட்டுக்கு போயிடுவார். போய் துரை வைகோ எம்பி ஆகிற என்ன வழி அப்படின்றது. இல்லை சார், இப்போ அதாவது இப்போ இவர் இதை நகர்த்துறாருனாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கூட்டணின்னு அவங்க மாமல்லபுரத்தில் இவர்னாலேயே ப்ரெஷர் வந்து தான் துரை வைகோ பர்மனண்ட்டாகவே அந்த ப்ரெஷர் மானிட்டரை கட்டியிருக்காருன்றாங்க. வெளியில் பார்த்தா கொடி மாதிரி தெரியுது, உள்ளே ஒரு வயர் மாதிரி போய் பையில் வந்து அந்த இதை போட்டுருக்காங்க. அமைக்கி விட்டிங்கன்னா 1 ஹவருக்கு ஒரு டைம். இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க அப்பானால் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு ஒருத்தர் பிபி செக் பண்ணணுன்ட்டாங்க. அதனால தான் அந்த கையில் அந்த ஹிட்லர் மாதிரி பட்டை கட்டியிருக்குது. அது ஒரு புது குறியீடால இருக்குது அவங்க. அது ஹிட்லரோட குறியீடுங்க. அது ஹிட்லர் மட்டும்தான் அப்படி கட்டியிருந்தார். ஸ்வஸ்திகை வந்து கையில் கட்டியிருந்தார். இப்போ இவர் கட்டியிருக்காரு. அதை பார்த்தோன்னே ராகுல் பயந்துருப்பாப்புல. கொடூரமான ஆட்களாக இருக்காங்க, இவங்களை விட்டோம்னா மொத்தமாக நம்மளை சீனை முடிச்சு விட்ருவாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சா அதுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆகலான்லாம் நினச்சிட்டு இருந்தாருன்னாங்க. அதெல்லாம் இப்போ அவ்வளோதானே வைகோ அவர்கள் ஆக்கி. அதெல்லாம் வந்து அது கூட்டணி அமையாது, ஒரு மண்ணாங்கட்டி அமையாது. விஜய் ஏதோ தெரியாதனமாக உள்ளே விட்டாப்புல. அந்த 2 எம்எல்ஏ வருவாங்கன்னு நினச்சி விட்டாப்புல. அவங்களும் வரலைங்கும் போது இவர் வேஸ்ட் பீஸு அப்படின்றது விஜய் தெரிஞ்சு நீ கூப்பிட்டு பார்க்க கூட மாட்டாப்புல. நீ அடுத்த டைமில் விஜய் வைகோவை சந்திக்கிறது கஷ்டம்தான். ஆனால் இவங்க திமுக பக்கம் இருந்தால் அவங்களுக்கு கூட யாருமே இல்லைன்னு காட்டுறதுக்கு தானே இவங்க கூப்பிட்டு உள்ளே சேர்க்கறது. எம்எல்ஏ இல்லைனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட கூட்டணி இல்லைன்னு எதிர்கட்சியை பலமாக வச்சு என்ன கூட்டணி, இவரை வச்சு நாச கூட்டணி தானே பண்ண முடியும். வைகோவை கூட வச்சுருந்தா அந்த கட்சி நாசம், அவன் குடும்பமும் நாசன்றது தானே எல்லாருக்கும் தெரிஞ்சுது. வைகோவுக்கு யார் ஓட்டு போடுவா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், என்ன காரணத்துக்காக வைகோவுக்கு ஓட்டு போடணும்? கொள்கைக்காகவா இல்லை இதுக்கு பேச்சுக்காகவா? பேச்சுக்கு தான் இப்போ சீமான்ட்டார்ல, வில்லுக்கு விஜயன்னு இருந்தது போக்கு ஆமாம், சொல்லுக்கு சீமான் ஆகிட்டார். இப்போ சொல்லுக்கு வந்து வைகோன்னு இருந்தது போய் சொல்லுக்கு சீமான் அப்படின்ற மாதிரி. வில்லுக்கு விஜய், சொல்லுக்கு சீமான். இன்னொன்று இன்றைக்கி ட்ரெண்டில் அவங்க பேசுறது இல்லையோங்கிற ஒரு விஷயம். வைகோ பேசுறது தான் இன்றைக்கி ட்ரெண்டில் இல்லை. சீமான் தான் ஒரு பழைய பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு. இப்போ சீமான் மாதிரி கதைகள் சொல்லணும். இன்றைக்கி நேற்று கூட சீமான் சொல்லியிருக்காப்புல, இன்று சரி என்று படுவது நாளை சரி என்று படாது ஒரு மாபெரும் தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் அந்த மாதிரி அதாவது இளைஞர்கள் எதிர்பார்க்குற தத்துவத்தை டெலிவர் பண்ணுற இடத்துக்கு இல்லை இல்லை அப்ரேக்டாலுங்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் சார், இந்த புத்தக வெளியீடு நடக்குதா, அது எதை நோக்கி நகருது, அதற்கு பிறகு டெல்லி மற்றும் தமிழ்நாடு அரசியல் என்ன மாற்றங்கள் வருது. அது போகாதவங்க என்ன ஆகுறாங்க, போகிறவங்க என்ன ஆகுறாங்க, அப்படியான பல விஷயங்கள் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.